செஸ்ல பேட்டரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 பவர்ஃபுல் காயின் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருந்ததுன்னா அதுதான் பேட்டரி. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல பிளேயர் என்ன பண்ணுவாருன்னா, கேம் ஆடும்போதே ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணுவாருன்னா 2 பிஷப்பு பிளஸ் 2 குதிரை. இத வச்சு தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாரு. ஓகேவா? இது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, இன் பிட்வீன் கேப்ல அப்படியே ராணியும் வெளில எடுத்து அதையும் சண்டைக்கு கொண்டு போவாரு. ஓகேவா? இத வச்சு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஆப்போனன்ட் மூவ பொறுத்து என்ன பண்ணுவாரு, கேஸ்லிங்கும் பண்ணிடுவாரு. ஓகே. இந்த மூலம் பண்ணி முடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரூக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூக்கு இதுக்கு சப்போர்ட்டா இருக்குது. ஓகேவா? ரூக் எப்பவுமே தனியா இருக்கிறதோட இந்த மாரி ஒண்ணுக்கொண்ணு ஒரே நேர்கோட்டுல இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணுக்கொண்ணு சப்போர்ட் பண்ணிக்கிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதாவது எப்படின்னா, தனியா இருக்கிறது கூட இந்த மாரி கம்பைன்டா இருக்கிற ரூக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. பட் இது பேட்டரி கிடையாது. இதே யானை இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இதுதான் பேட்டரி. ஓகேவா? இப்போ இது ஹரிசாண்டலா இருக்குது. ஹரிசாண்டலா இருந்தா பேட்டரியில 2 டைப் இருக்கு. இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருந்தா அது ரேங்க் பேட்டரி. ஓகேவா? ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதாவது ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா இப்படி இருந்தது அப்படின்னா இது பேர் வந்து ஃபைல் பேட்டரிம்பாங்க. ஓகேவா? இது பேர் வந்து ரேங்க் பேட்டரி, இது பேர் ஃபைல் பேட்டரி. எப்பவுமே ரேங்க் பேட்டரியை விட இந்த ஃபைல் பேட்டரி தான் பவர் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஓகேவா? இந்த பேட்டரி எப்பவுமே ரூக்குக்கு மட்டும் தான் போறதுமான கிடையாது. இந்த மாதிரி கிராஸா இப்படி இருந்தா இதுவும் பேட்டரி தான். ஓகேவா? ஒருவேளை இந்த யானை இப்படி யானை வித் ராணி காம்பினேஷன்ல இருந்தா இதுவும் பேட்டரி தான். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணும்னா, இந்த யானை இங்கவே அட்டாக் பண்ணும்போது பின்னாடி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இதுதான் பேட்டரி. எப்பவுமே இந்த பேட்டரி ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆப்போனன்ட் விட ஒரு படி மேல தான் இருப்பீங்க. அட்டாக்கிங் பொறுத்தல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க.